எந்த கப்பல்களை ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக ஈரான் வந்து அனுப்ப தயாரானது? ரஷ்ய கப்பல்களையும் சைன கப்பல்களுக்கு எதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாங்க? சைனாக்கே அவ்வளோ முக்கியத்துவம். சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் தான் மறைமுக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது சைனா கப்பல்கள் இங்கே வரும், இல்லை அமெரிக்கா சைனா கப்பல்களை தாக்கினாலும் போர் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட இது உலக போராக மாறுவதற்கான வித்து தான் இப்பொழுது தாக்கியுள்ள ஈரான் கப்பல். ஆனால் அந்த கப்பல் நாளை ஈரான் சென்று அடைந்தால் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கலாமா என்று கேட்டால் இருக்கலாம். ஸோ அமெரிக்கா அதை தாக்குவதற்கு அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் எங்கே பிரச்சனை வரும் என்றால், பீட்டர் ஹெக்ஸத் என்னடான்னா, நாங்கள் எந்த ரூல்ஸையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், எந்த ரூல்ஸையும் ஃபாலோ. அப்போ ஈரானும் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாது. அவங்க தூதரங்கள் மேலே கிளஸ்டர் குண்டுகள் கரம்ஷேர் 4 எடுத்துகிட்டு போய் போட்டாலும் நீ அடி வாங்கி தான் தீரணும். அவங்க உன் இராணுவத்துக்கும் உன்னோட சிவிலியன் இதுக்கும் அவங்க வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. போருக்குன்ட்டு ஒரு தர்மம் உண்டு, போருக்குன்ட்டு ஒரு நீதி உண்டு. அதை நீ மீறினா எதிராளியும் மீறதான் செய்வான். ட்ரம்ப் இன்னைக்கு டம்மி பீஸ் சார். அதனால தானே இந்த போரையை உருவாக்கி இருக்காரு. இப்போ அமெரிக்காவோட அந்த ஆதிக்கம், அந்த பலம், அந்த மமதை பத்தியா, எனக்கு எத்தனை பேஸ் இருக்கு பத்தியா, என்னை தொட முடியாது பத்தியா, எல்லாம் போச்சா? அதுக்கு தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றாரு? அப்போ தெரியாம தேன் கூட்ட கலைச்ச மாதிரி குழந்தை கூட்ட கலைச்சிட்டாரு. கலைக்கிறது பிரச்சனை இல்லை சார். ஆனால் இப்போ வந்து முட்டு சந்தில் போய் நிற்கிறார் அவரு. ட்ரம்ப் நினைச்சது வந்து அதனாலதான் இன்னைக்கு பிரேயர்லாம் பண்ணாங்களா ட்ரம்ப் உட்கார. அதான் எல்லாரும் வந்து அவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் ட்ரம்ப். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஈரான் மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது. இன்னைக்கு பாருங்க, கத்தார், பஹ்ரைன், குவைத், UAE, சவுதி அரேபியா, தெற்காசிய பிராந்தியம் இந்த பக்கம், அந்த பக்கம் மெடிட்ரேனியன் சி, இந்த பக்கம் காஸ்பியன் சி, இங்கே பார்த்தா இந்திய பெருங்கடல், எல்லா பகுதியும் போர் மேகங்கள் அப்படியே மூண்டு இருக்கு. இதை ட்ரம்ப் எதிர்பார்க்கல. அதாவது இனிமேல் கல்ஃப் நாடுகளில் போய் பணம் முதலீடு பண்ணலாம், ஒரு கட்டமைப்பு எடுத்துட்டு வரலாம், இங்க ஹோட்டல் கட்டலாம், இங்க பாதுகாப்பு, இங்க அமெரிக்கா இருக்காரு, அமெரிக்கா நம்மளை நல்லா பார்த்துப்பாரு. முடிஞ்சுதா? ஈரானோட பாதுகாப்பு வந்து இன்னைக்கு ட்ரோன்கள் மூலம் அவர்கள் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த போர் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் தற்போதைய சூழ்நிலை ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனை போர் எப்படி போயிட்டு இருக்கு சார்? 14 நாடுகளுக்கு போர் பரவி இருக்கு. இது முதல் கட்ட தகவல். அதாவது முதல் நாளில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான ஒரு 3 நாடுகள் மட்டுமே சம்பந்தப்பட்ட போரானது இன்று 14 நாடுகள் வரை பரவியுள்ளது. மெடிட்ரேனியன் சீக்கு பரவி இருக்கிறது, மெடிட்ரேனியன் கடலுக்கு சைப்ரஸை தாக்கியதால். இப்போ காஸ்பியன் சீக்கு பரவி இருக்கிறது, இந்திய பெருங்கடல் வரை போர் பரவி இருக்கிறது. இந்திய பெருங்கடல் வரை வந்துச்சு. ஆமா, இந்த கப்பல் IRIS தீனாவை அட்டாக் பண்ணது வந்து இந்திய பெருங்கடல். நீங்க எல்லாரும் வந்து ஈரான் கப்பலை அட்டாக் செய்து விட்டார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தோட மாத்திரம்தான் நீங்க பாக்குறீங்க. ஈரானோட கப்பல் இந்தியாவுக்கு வந்தது, அது திரும்ப செல்லும்போது அதை வந்து அமெரிக்கா தாக்கியது என்ற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்குறீங்க. அது நியாயமா சரியா தவறா அதெல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்ல ஊர்ந்து கவனித்து பாருங்கள். எந்த கப்பல்களை ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக ஈரான் வந்து அனுப்ப தயாரானது? ரஷ்ய கப்பல்களையும் சைன கப்பல்களுக்கு எதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாங்க? சைனாக்கே அவ்வளோ முக்கியத்துவம். ரஷ்யா கப்பல்கள் அப்புறம், சைன கப்பல்களுக்கு ஏன் முக்கியத்துவம்? சைன கப்பல்களுக்கு சைனாவுக்கு முக்கியமாக எண்ணெய் தேவை. எண்ணெய் வர்த்தகம் 80% இந்திய பெருங்கடலில் இந்த 5th டிகிரி அண்ட் 10th டிகிரி சேனலுக்குள்ளே தான் நடக்கும். ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் சுண்டா, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா வழியாக நுழைஞ்சு சவுத் சைனா சீக்கு போகும். ஸோ இது வழியாக போக வேண்டிய கப்பல்களை எல்லாத்தையுமே சைனாவோட இராணுவம், அதாவது சைனாவோட கப்பல் படை வந்து நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்திய பெருங்கடலில் வந்தால் அப்போ அதையும் அமெரிக்கா தாக்க நேரிடும். அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கடான்னா, நீ ஈரானை சப்போர்ட் பண்ண வந்தால் நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு. அப்போது கிட்டத்தட்ட இது உலக போராக மாறுவதற்கான வித்து தான் இப்பொழுது தாக்கியுள்ள ஈரான் கப்பல். அவர்கள் தாக்கியது சரியா தவறா எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால்
தார்மீக ரீதியில் அமெரிக்கா செய்தது தவறு, போர் ரீதியில் அமெரிக்கா செய்தது சரி. அவர்கள் தாக்கியுள்ளது பெருங்கடலில். ஒன்று, பெருங்கடலில் தாக்கும் போது அந்த கப்பல் வந்து இந்தியாவோட கடல் எல்லை 12 நாட்டிக்கல் மைல். நம்மளோட சட்டம் வந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் நம்மளோட சட்டம் எல்லை, நமக்கான எல்லை, நம்மளுக்கான எல்லை. அதுக்கு மேல வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், வளங்களை எடுத்துக்கலாமே தவிர்த்து அதுக்கிட்ட அங்க சட்டம் செல்லாது. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் தான் அதுவும். அதே இது வந்து 373 கிலோமீட்டர் கீழே நடந்துள்ளது. அதுவும் ஸ்ரீலங்காவுக்கும் கீழே, அவங்களோட கடல் எல்லைக்கும் தாண்டி நடந்துள்ளது, பெருங்கடல் பகுதியில் நடந்துள்ளது. அமெரிக்கா வந்து டார்பிடோ வச்சு அடிச்சிருக்காங்க. கேட்டால் ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் இப்போ தான் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கப்பலானது இந்தியாவில் ஒரு எக்ஸசைஸை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகிற கப்பல், அது வந்து போர்க்கப்பலாக இருந்தால் கூட அதில் என்ன மாதிரியான போர் செய்யும் தன்மை இருந்தது அந்த கப்பலில். கப்பலில். ஆனால் அந்த கப்பல் நாளை ஈரான் சென்று அடைந்தால் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கலாமா என்று கேட்டால் இருக்கலாம். ஸோ அமெரிக்காவை தாக்குவதற்கு அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் எங்கே பிரச்சனை வரும் என்றால் 2 விஷயங்களில் பிரச்சனை வரும். எப்போ அந்த கப்பலை தாக்குனாங்களோ அதில் இறந்து போனவர்கள், அந்த கப்பலில் அடி வாங்கினவங்க, அதாவது யாரெல்லாம் வந்து பலத்த காயங்கள் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கர்கள் உடனடியாக இலங்கைக்கோ இல்லை இந்தியாவுக்கோ தெரியப்படுத்தி இருக்க வேண்டும், உங்களால் காப்பாற்ற முடியலன்னா. ஏன்னா இன்டர்நேஷனலாக அன்கிளாஸ் அப்படின்வாங்க, லாஸ் ஆஃப் சீஸ், யுனைடெட் நேஷன் லாஸ் ஆஃப் சீஸ்ன்னு இருக்குது, அன்கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, கன்வென்ஷன் ஃபார் லாஸ் ஆஃப் சீஸ். அதான் சார், அதை கேட்கணும்னு நினச்சேன். அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அமெரிக்கா தாக்குச்சுன்னா அப்போ ஈரானை அழிக்கணும், அதில் உயிர் சேதமடைஞ்சா சேதமடைஞ்சா. அதான் சார் யுஎன் கிளாஸ்ன்னு இருக்கு, அன்கிளாஸ்ன்னு இருக்கு, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் லாஸ் ஆஃப் சீஸ்ன்னு இருக்கு. அதன்படி எடுத்து பார்த்தா கூட ஒரு கடல் வந்து ஒரு கப்பல், போர்க்கப்பலே வந்து எதிரி நாட்டின் போர்க்கப்பலே கூட தரை ஒதுங்குச்சு இல்லை அடி வாங்கி வந்து சரணடைஞ்சிருச்சுன்னா அதோட வீரர்களை கைதிகளாக தானே கருதணும், கொல்லக்கூடாது இல்லை சாக விட்டு நீ போகக்கூடாது இல்லை. பீட்டர் எக்ஸத் என்னடான்னா நாங்கள் எந்த ரூல்ஸையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், எந்த ரூல்ஸையும் ஃபாலோ. அப்போ ஈரானும் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாது. அவங்க அடிச்சாலும் வாங்கிக்கோங்க. அவங்க தூதரங்கள் மேலே கிளஸ்டர் குண்டுகள் கரம்ஷேர் 4 எடுத்துகிட்டு போய் போட்டாலும் நீ அடி வாங்கி தான் தீரணும். அவங்க உன் இராணுவத்துக்கும் உன்னோட சிவிலியன் இதுக்கும் அவங்க வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அவங்களும் அடிப்பாங்க. போருக்குன்ட்டு ஒரு தர்மம் உண்டு, போருக்குன்ட்டு ஒரு நீதி உண்டு. அதை நீ மீறினா எதிராளியும் மீற தான் செய்வான். அதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கு, 3 விஷயங்கள் சொல்லியிருக்கு. முதல்ல அந்த கப்பல் வந்து இங்கே எக்ஸசைஸை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தன்னிச்சையாக தான் பெருங்கடலுக்கு போச்சு அவங்க நாட்டுக்கு திரும்புறதுக்கு. ஸோ 1. 2வது, எப்போ அட்டாக் நடந்ததுன்னு தெரிஞ்சது உடனே வந்து இந்தியா வந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டது. 3வது, இலங்கையோடு சேர்ந்து காப்பாற்றவும் நம்ம செஞ்சோம். ஸோ 3 விஷயங்களை தெரிவித்தோம். இதை தொடர்ந்து விக்ரம் மிஸ்ரி அவர்கள், இந்தியாவோட வெளியுறவுத்துறை செயலாளர், ஈரானோட தூதரகத்துக்கு சென்று அவர் அயதுல்லா கமேனி இறந்ததுக்கு இரங்கல் இதை வந்து தெரிவித்தார். அது ஏன் சார் லேட்டாக தெரிவிக்கிறாங்க, என்ன காரணம்? அஃபிஷியல் காரணம் வந்து இரங்கல் தெரிவிக்கிற காரணமாக இருக்கலாம். 2வது காரணம் இது மாதிரி கப்பலில் வந்து சேதமானதை வந்து அதை பற்றி பேசுகிறதுக்காகவும் இருக்கலாம். 3வது, இன்னொரு கப்பலும் அதே நிலைமையில் இருக்குது, அந்த பெருங்கடல் பகுதிக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. இல்லை அதை இப்படி எடுத்துக்கலாமா, இந்த கப்பலை தாக்குனதுக்காண்டி ஒரு உறுதுணையாக பேசினதாக எடுத்துக்கணுமா, இல்லை ஹார்மோஸில் வந்து இல்லை எண்ணெய் கப்பல், அமெரிக்கா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கு, LEMAன்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் மெமரேண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம தளவானங்களை அமெரிக்கா உபயோகப்படுத்தும், அமெரிக்க தளவானங்களை நாம் உபயோகப்படுத்துவோம். இந்த கப்பலை அட்டாக் பண்ண அப்புறம் அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, இந்தியா கிட்ட நாங்கள் 4 தளவானங்களை கேட்டிருக்கோம், இந்தியா கொடுக்க தயாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயத்தை பரப்புனாங்க. இந்தியா அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, இந்தியா கொடுக்கவும் கொடுக்காது. ஏன் கொடுக்காது, எதுக்கு கொடுக்க முடியாதுன்னா 2 நாடுகளும், அமெரிக்கா நம்மளுக்கு கொடுக்கணுன்னாலும் அவங்களும் ஒத்துக்கணும், நம்மளும் ஒத்துக்கணும். அதே மாதிரி இந்தியா கொடுக்கணும்னா நம்மளும் ஒத்துக்கணும், அவங்களும் ஒத்துக்கணும். யார் ஒரு பார்ட்டி மறுத்தாலும் இன்னொருத்தர் வந்து நுழையக்கூடாது, வரக்கூடாது அந்த பகுதிக்கு. இந்தியா வந்து இந்த போரிலிருந்து சற்றே விலகி நின்று இருப்பது தான் சரி என்று இந்தியா கருதுகிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. நான் போன முறையே சொன்னேன், நம்ம மக்கள் தொகை அங்கே இருக்குது, பொருளாதார ரீதியில் அங்கே நம்ம வந்து நம்மளோட பெருத்த செலவு, நம்ம வந்து பணம் போட்டிருக்கோம், முதலீடு போட்டிருக்கோம். 3வது வந்து அங்கே வந்து நம்மளுக்கு இஸ்ரேல் ஒரு நண்பன் அப்படின்னா ஈரானும் வந்து நம்ம ஒரு சுமூகமான ஒரு நாடாக தான் நம்ம கூட உறவு இருக்குது.
இஸ்ரேல் வந்து அசர்பைஜானை சப்போர்ட் பண்ணாங்க. ஈரான் வழியா நம்ம அர்மேனியாவை சப்போர்ட் பண்ணோம். அசர்பைஜான் வந்து ஈரானுக்கு எதிராக குர்து படைகளை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த விஷயத்தில் ஈரானை சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஒருங்கிணைந்து அதாவது ஒரே கருத்து கொண்ட போராக இது பார்க்க முடியாது. அவரவர்கள் தேவை தெரிந்து புரிந்து தேவைக்காக தான் இந்த போர் நடக்கிறது. ஸோ இங்கே வந்து ஒருமித்த கருத்தெல்லாம் யாருக்கும் இல்லை. இங்கே இருக்கிறது ஓன்லி பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் தான், நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஷிப். நிலையான நட்பு யாருக்கும் இல்லை. இங்கே யாருக்கு என்ன தேவை, தேவைக்கு அவங்கவுங்க தேவை அறிந்து புரிந்து தான் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட டீலிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா சார். அதே நேரத்தில் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு 40 நாளைக்கு ரஷ்யாட்ட வந்து எண்ணெய் வாங்கிக்கலாம். இது எந்த மாதிரியான ஒரு பேச்சு? இது இந்தியா சரி 30 நாளைக்கு வாங்கிக்கிறோமோ, 40 நாளைக்கு வாங்கிக்கிறோமோ, இல்லை 100 நாளைக்கு வாங்கிக்கிறோமோ, ட்ரம்ப்பால் என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க? இல்லை, அவர் இப்படி தான் என்ன பண்ண முடியும்? அவர் இன்னைக்கு அவரால் டேரிஃப் போட முடியும். என்ன போட முடியும்? சுப்ரீம் கோர்ட்டை அடிச்சிருச்சே டேரிஃப் போட முடியாதுன்னு சொல்லி, டேரிஃபே செல்லாதுன்னு சொல்லிடுச்சே. அதனால தானே இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீலே சைன் பண்ணல நம்ம. ட்ரம்ப் இன்னைக்கு டம்மி பீஸ் சார். அதனால தானே இந்த போரையே உருவாக்கி இருக்காரு. சரி, போருக்கான இலக்கு என்ன? ஆட்சி மாற்றமா? ஐஆர்ஜிசியை ஒழிக்கிறதா? அணு ஆயுதத்தை ஒழிக்கிறதா? அணு ஆயுதத்தை ஒழிக்கிறதா இருந்தா அப்ப ட்ரம்ப் என்ன சொன்னார்? ஆட்சி மாற்றம்னார். அதே பீட்டர் எக்ஸத் வந்து என்ன சொல்றாரு? அவரோட ராணுவ செயலாளர், அதாவது ராணுவ மந்திரி, இல்ல நாங்க ஆட்சி மாற்றத்துக்காக இந்த போரை நடத்தல. இப்ப எதுக்கு தாண்டா போரை நடத்துறீங்க? என்ன காரணத்துக்காக? இஸ்ரேல் குறிக்கோளுக்கும் உங்க குறிக்கோளுக்கும் ஒரு சமநிலை இல்லை. முதல்ல போரை ஸ்டார்ட் பண்ணது ஒரு லிமிட்டட் வார், ஒரு அளவு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்குள்ள இந்த போரை சுருக்கிக்கலாம். நேரத்தாலையும் பொருள் செலவாலையும் குறிக்கோளாலையும் எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொண்டு இதுதான் நமக்கு இந்த போரை இத்தனை நாள் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. முதல் நாளே வந்து ஒரு 40 பேரை கொன்னீங்க, கமேனி உட்பட, அந்த நாட்டின் சுப்ரீம் லீடரை உட்பட எல்லாரையும் கொன்னுட்டீங்க. கொன்று என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? ஐஆர்ஜிசியை அதாவது ஈரானிய ஆட்சியாளர்களை முழுமையாக அழிச்சிட்டிங்களா? சரி, ஆட்சியாளர்கள் நெக்ஸ்ட்டு, அதாவது முதல் கட்டத்தை அழிச்சா 2ஆம் கட்டம் வந்துருச்சு. அடுத்த நிலை ஆட்சியாளர்கள் இப்போது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. சரி, அவங்கள அடித்தா அடுத்து ஈரானில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 4 பேர் இருக்காங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனே உங்களுக்கு. இது அது ட்ரம்ப்புக்கு தெரியாமல் இருக்கோ என்னமோ. அதுக்கு தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ணுறாரு? அப்போ தெரியாமல் தேன் கூட்ட கலைச்ச மாதிரி குழவி கூட்ட கலைச்சிட்டாரு. கலைக்கிறது பிரச்சனை இல்லை சார். ஆனால் இப்போ வந்து முட்டு சந்தில் போய் நிற்கிறார் அவர். ட்ரம்ப் நினைச்சது வந்து அதனால தான் இன்னைக்கு பிரேயர்லாம் பண்ணாங்களா ட்ரம்ப் உட்கார? அதான் எல்லாரும் வந்து அவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் ட்ரம்ப். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் முட்டு சந்து நான் சொல்றேன்டான்னா, இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஈரான் மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது. இன்னைக்கு பாருங்க, கத்தார், பஹ்ரைன், குவைத், யுஏஇ, சவுதி அரேபியா, டர்க்கி, அசர்பைஜான், சைப்ரஸ், இஸ்ரேல், பாகிஸ்தான், எத்தனை நாடுகள்? ஒரு மொத்த தெற்காசிய பிராந்தியம், இந்த பக்கம் அந்த பக்கம் மெடிட்ரேனியன் சி, இந்த பக்கம் காஸ்பியன் சி, இங்க பார்த்தா இந்திய பெருங்கடல், எல்லா பகுதியும் போர் மேகங்கள் அப்படியே மூண்டு இருக்கு. இதை ட்ரம்ப் எதிர்பார்க்கல. எத்தனை நாள் போரை தாக்கு பிடிக்க முடியும்? டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியோட அவங்களோட அதாவது போர்க்கருவிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய பிரைவேட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, அங்கே அமெரிக்காவில் இருக்கிறதெல்லாம் பிரைவேட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி தான், தனியார் மயமாக்கப்பட்டது. கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. எதுக்கு? உற்பத்தி பண்றதுக்கு ஆயுதத்தை. உங்ககிட்ட ஆயுதங்கள் இல்ல, தாடு வந்து தேவையான அளவுக்கு இல்ல. தாடு இது சிஸ்டம் பாருங்க, தாடு சிஸ்டம்ல வந்து அதுக்கு 200 தான் அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியே ஒரு வருஷத்துக்கு. அதோட இன்டர்செப்டார ஒரு வருஷத்துக்கு 200. இது வெறும் 600. எது? பேட்ரியாட்டு. நேற்று குவைத்தில் 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி அடிச்சதுல குவைத்தில் இருந்த பேட்ரியாட் மொத்தம் காலி, பேட்டரிஸே காலி. அல் சல்மா ஈரான் தரப்புல அல் சலீம் பேஸ்ல வந்து மொத்தம் காலி. பஹ்ரைன்ல அவங்களே ஒத்துக்கிட்டது, ரியோட்டோஸ்லயும் வந்திருக்கு. $1.1 பில்லியன் அளவுக்கு மதிப்புலான 5000 கிலோமீட்டர் வரைக்கும் அதாவது கணிக்கக்கூடிய ரேடார், அட்வான்ஸ் ரேடார், அல்லுதைத் பேஸ்ல இருந்த ரேடார் காலி. மனாமால அவங்களுக்கு 5th ஃப்ளீட் பேஸ் காலி. துபாயில் அவங்களோட சிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் காலி. இது அவங்க எதிர்பார்த்தாங்களா? எத்தனை கப்பல் இன்னைக்கு கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸ்ல தேங்கி, இதுல அமெரிக்க கப்பல்கள் உட்பட சில அமெரிக்க கப்பல்களையும் ஈரான் தாக்கி இருக்கு ட்ரோன்களை வச்சு. ஆனா வெளியில நியூஸ் வரல. எப்படி சொல்லுவாங்க? கிட்டத்தட்ட உலகத்தோட எல்லா நியூஸையும் கண்ட்ரோல் பண்றது அமெரிக்கா தானே.
CNN ஒத்துக்கிட்ட நியூஸும் இருக்கு. ஆமா தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. குவைத் கப்பல் ஒன்று தாக்கி அதுல இருந்து என்ன கசிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சார் இப்போ அமெரிக்காட்ட வந்து போதுமான ஆயுதங்களே இருப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு அவங்க வந்து சார் யுக்ரைனுக்கும் சப்ளை பண்ணணும், இங்கேயும் சப்ளை பண்ணணும், எப்படி முடியும்? நிச்சயமா. ஆனா இவங்க ஈரான் தரப்புல இருந்து விமர்சிக்கிறவங்க சொல்றாங்க 2013 to 14 வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ண மிசைல் இப்போ வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ குவைத் மேல கொத்தார் மேல பஹ்ரைன் மேல அட்டாக் பண்ண மிசைல் எல்லாம் வந்து குறுகிய தூரம் செல்லக்கூடிய மிசைல். அதெல்லாம் முன்ன பண்ண மிசைல். சைனா கிட்ட இருந்து வாங்கின மிசைல் எல்லாம் இப்போ ரீசெண்டா வாங்கின மிசைல் எல்லாம் நிறைய இருக்கு. கொரம்ஷேர் 4, அதே மாதிரி ஃபத்தே 3, 4 இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா வாங்கினது. அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பக்கம் நானும் ஒரு விதத்தை அவங்க ரியால் சரிஞ்சிடுச்சு, அவங்க பொருளாதார சிக்கல்ல இருக்காங்க. ஆனா பேரலல் எக்கானமி, பிட்காயின் எக்கானமி ஓடிட்டு இருக்கு அவங்க அரசாங்கத்துக்கு. எப்படி சார் மேனேஜ் பண்ணுது ஈரான்? இவ்வளவு போர் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை உள்நாட்டுல, எப்படி பண்றாங்க சார்? ஒரு வருடத்துக்கு அவங்க பிட்காயின் எக்கானமி மொத்தம் $6.6 ட்ரில்லியன் அளவுக்கான பிட்காயின் எக்கானமி என்னவோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பிட்காயின் இன்னைக்கு $75,000 போகுது. கிரிப்டோ கரன்சியில் அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சைனா கூடயும் மற்ற நாடுகள் கூடயும். இது அமெரிக்காவுக்கு புலப்படல. அமெரிக்கா எதை உருவாக்குனாங்களோ அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டாலர்ல பண்ணல, கிரிப்டோ கரன்சியை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பல நாடுகள் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுது, சைனாவும் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுது. ஏன் இந்தியாவில் வந்து சில தீவிரவாத அமைப்புகள் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னொரு வழி பணத்தை உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு, ஆயுதங்களை வாங்குறதுக்கு. அதை ஈரான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பசீஜ் ஃபோர்ஸ்னா அவங்க பேராமிலிட்டரி, நம்ம BSF CRPS இணையான 31 மாகாணங்களையும் அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. IRGC 31 மாகாணங்களையும் பிரிக்கப்பட்டுள்ளது. நேத்து இதுல தரைவழி தாக்குதல் வேற நடத்த அமெரிக்கா சொல்லுது. தரைவழி தாக்குதல் ட்ரை பண்ணாங்க. அசர்பைஜான் மூலமாக அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய குர்து தலைவர், குர்திஷ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஈரான், அதோட தலைவர் முஸ்தபா இராஜி அப்படின்னு அவர் பேர், அவரை வந்து பேசி CAA மூலம் பேசி அசர்பைஜான் இவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கும், நீங்கள் தப்ரீஸ் மூலமாக ஈரான், தப்ரீஸ்ன்றது ஒரு பகுதி ஈரானோட வடக்கு, ரொம்ப வடக்கு பகுதி, அது டர்க்கியோட ஒரு பக்கம் எல்லை, ஒரு பக்கம் எல்லை வந்து ஈராக்கு, இன்னொரு பக்கம் வந்து அசர்பைஜான் எல்லை ஒட்டி இருக்கும். அந்த பகுதி மூலமாக குர்திஷ் டாய்லர்ஸ் அசோசியேஷன் சொல்கிற ஒரு பேரில் போராளி குழுக்களை உள்ள அனுப்புங்க. ஆனா அந்த போராளி குழுக்கள் வந்து IRGC முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது, பசீஜ் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. பெட்டாலியனா கொண்டு கூச்சிருக்காங்க நேத்து. அதனால தைரியமா சொல்றாங்க உள்ள வரட்டு, நாங்க பாத்துக்கிறோம் தரைவழி. அவங்களால முடியாது, அவங்களால பண்ண முடியாது. 3,50,00,000 குர்துகள் இருக்கிறார்கள் அந்த மொத்த பகுதியில், அந்த நிலப்பரப்புல. நான் சொல்றது சிரியா, ஈரான், டர்க்கி, ஈராக், இந்த பகுதியில் மாத்திரம் 3,50,00,000 குர்துகள் இருக்காங்க. இவ்வளோ குர்துகள் இருக்கிற பகுதியை தனிநாடாக உருவாக்கணுன்றது தான் அமெரிக்காவோட எண்ணம். அது எண்ணெய் பலமும் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இதை டர்க்கி ஒத்துக்குமா? ஈராக் ஒத்துக்குமா? இல்லைன்னா ஈரான் தான் ஒத்துக்குமா? இல்லை சிரியா ஒத்துக்குமா? இன்னைக்கு அமெரிக்காவுடைய தவறுகளை எல்லா நாடும் உணர ஆரம்பிச்சிட்டா சார். இல்லை, அமெரிக்காவுக்கு துணை சென்றால் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்றதை எல்லா நாடுகளும் உணர குறிப்பிட்ட அரபு நாடுகள் வந்து என்னோட ஒட்டுமொத்த பாதுகாப்புன்னு அமெரிக்கா, என்னோட பாதுகாப்பை அமெரிக்கா கையில் கொடுத்துட்டா நான் சேஃபாக இருப்பேன், இனிமேல் அந்த ஒரு எண்ணம் யாருக்கும் வராது. ஏன்னா எல்லாரும் அடி வாங்கியிருக்காங்க. ஏகபோக குத்தவை வந்து அமெரிக்கா எடுத்தது. 1991 சோவியட் யூனியன் விழுந்த பிற்பாடு 92ல் இருந்து அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, உலகத்திலே எங்கெல்லாம் வளங்கள் இருக்கோ அந்த வளங்களை வந்து இவர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து பல காரியங்கள் செய்தாங்க. இன்றளவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அளவும் செஞ்சுட்டு இருக்காங்க. லிபியாவில் அரசாங்கத்தை கவுத்தது, ஈராக்ல பொய்யான ஒரு சமிக்கை மூலம் ஒரு போரை உருவாக்கி ஒரு பொய்யான விஷயத்தை கட்டமைச்சு, அதாவது ஈராக் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சதாம் ஹுசைனை கொன்னாங்க. அங்க போய் லிபியால ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு லிபியா 3 துண்டா உடஞ்சி கிடக்குது. வெனிசுவேலால மடோராவை தூக்குனாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க.
இப்போ வந்து முட்டு சந்தில மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இவ்வளவுக்கும் பண்ணதையும் ஈரான் பார்த்துட்டு தானே இருந்திருக்கும் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து. அவங்களோட சார் ஈரான் இன்னைக்கு இல்ல சார், ஈரான் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து எப்பயோ ஈராக் என்னைக்கு அடி வாங்கிச்சோ அன்னில இருந்து அவங்க ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. உஷாராயிட்டாங்கன்னு சொல்லலாம். ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆயுதம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம்ல ஈரான்கிட்ட. நம்ம ஈஸியா கணிச்சிட முடியாது, அவ்வளவுதான் இருக்கும் 2 நாள்ல. நான் தான் சொன்னேன் 80,000 ட்ரோன்கள் கிட்ட 70ல இருந்து 80,000 ட்ரோன் ஈஸியா அவங்க வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுலயே வெவ்வேறு ரக ட்ரோன்கள் இருக்கு, ஜெட் ப்ரொபல்ஷன் ட்ரோன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. நேற்று குரம்ஷோரை வந்து பயன்படுத்தி குரம்ஷேர் வந்து 4 அது கிளஸ்டர் பாம். அது கிளஸ்டர் பாம் அதோட தன்மை என்ன சார்? அது நேற்று பயன்படுத்திக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்றும் இல்லை, மேலே போய் ஓப்பன் ஆகும், உள்ளே இருந்து மினியேச்சர் பாம் 15-20 குண்டுகள் தனித்தனியா செதறும், பிரிஞ்சு ஒவ்வொரு டார்கெட்டை தனியா தூக்கும். அது அப்படியே செதறி விழும், அப்படியே விழுந்துகிட்டே போவோம் சரமாரியா. அது ராணுவ இலக்குன்னு பார்க்காது, சிவிலியனும் பார்க்காது, எல்லாரையும் கொன்னும். சில நேரத்தில் என்ன ஆகும், அது போய் பூமியில போய் புதஞ்சிரும், நாளைக்கு எவனா கண்ணி வடி மாதிரி மாறிடும். அது தாக்கம் எந்த அளவுக்கு சார் இருந்திருக்கு அந்த பயன்படுத்தினதுல? இஸ்ரேல் மாதிரி நாட்டில் அது மேலே அதை பார்த்தா எல்லாருக்கும் பயம் ஏன் அதிகமாக இருக்குண்டான்னா, கரம்ஷேரை பார்த்தா நிலப்பரப்பு சின்னது, மக்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க. இது மாதிரி குண்டு மழை பொழியும் போது வந்து உயிர் சேதங்களை அதிகரிக்கும். அதனால் இஸ்ரேல் அவங்களோட உயிர் சேதத்தையே பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களே அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு இருக்கிறது 550க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை வந்து ஹிஸ்புல்லா டீஆக்டிவேட் ஆயிருந்த ஹிஸ்புல்லா திருப்பி ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாருங்க மறுபடியும். ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஹவுத்திகள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காங்க, ஹமாஸையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலை ஹேண்டில் பண்ணுறது 3H ஃபார்முலா இப்படி எடுத்துக்கலாமா? அந்த பக்கம் ஹிஸ்புல்லா அவங்க வேலையை காமிக்கிறாங்க, இஸ்ரேல் வந்து தரைவழி அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. சூயஸ் கால்வாயை மூடுறதுக்கு ஹவுத்திகள், லெபனான்லேருந்து அடிக்கிறதுக்கு ஹிஸ்புல்லா, இந்த பக்கத்துல இருந்து தாக்குவதற்கு ஹமாஸ். ஸோ எல்லா தரப்பும் இருக்கா சார்? ஹமாஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்போ முற்றிலும் அழிச்சிட்டோம், இப்போ ஹிஸ்புல்லா மட்டும்தான் ஹிஸ்புல்லா மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஹமாஸோட பிரிவுகள் ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் பாகிஸ்தான் ராணுவத்தை வச்சு அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கிகளை திரும்ப பெறறதுக்கு போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு ஒன்று கட்டமைச்சாரு. இப்போ அந்த போர்ட் ஆஃப் பீஸ் கிட்டத்தட்ட என்ன மாதிரி மாறிடுச்சுன்னா மொத்த கல்ஃப் ரீஜனை போர்ட் ஆஃப் பீஸ் ஆக்கிடுச்சு, கொத்துக்கறி ஆக்கிடுச்சு. இன்னொரு தகவல் என்ன வந்துச்சுன்னா, ஈரான் வந்து இந்த பெயிண்டிங்லாம் 3D பெயிண்டிங், அது உண்மையா என்ன சார்? அது நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அது சமூக வலைதளங்களில் பரவுது. இந்த 3D பெயிண்டிங்கை வரைஞ்சி இஸ்ரேலே வந்து டிம்கி கொடுக்குறாங்க, அவங்க அதை பார்த்துட்டு குண்டை போடுறாங்க அப்படின்னா வைரல் ஆகிட்டு இருக்கு. இல்லை சார், அதெல்லாம் பழைய ஃபார்ம் ஆஃப் வார்ஃபேர். அதெல்லாம் வந்து நீங்கள் வலைதளங்களில் வரது எல்லாமே உண்மைன்னு நம்ம எடுத்துக்கவும் முடியாது. 3D பெயிண்டிங்கை வரைஞ்சாங்கடான்னா சேட்டலைட் இமேஜரின்னு ஒன்று இருக்கும் இல்லை, ஃபீடுன்னு ஒன்று இருக்குல்ல, GPS இருக்குல்ல இஸ்ரேலுக்கு, ஸ்மார்ட் பாம்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் பாம்ஸுக்கு வந்து தெரியாதா? நிச்சயமா சார். டெக்னிக்கல் ரீதியாக யார் சார் பவராக இருக்கிறாங்க? ஏன்னா ஒரு தந்திரமாக அட்டாக் பண்ணுறது. கேட்குற கேள்விக்கு ஈஸியாக பதில் சொல்கிறேன். டெக்னிக்கல் ரீதியாக இன்னைக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி இஸ்ரேல் கிட்ட தான் இருக்குது, அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவங்க ஏர்போர்ட்டையும் அடிக்கிறான், பென்குரியன் ஏர்போர்ட்டையும் அடிக்கிறான், டேவிட் ரமாத் ஏர்போர்ட்டையும் அடிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல் சலாம் ஏர்போர்ட் குவைத்தை அடிச்சிருக்கான், அல் உதைத் பேஸை அடிச்சிருக்கான். ஸோ பிளேன் டேக் ஆஃப் ஆகும், எங்கே இறங்கும்? சிவிலியன் ஏர்போர்ட்லேயும் இறங்க முடியாது, பேஸ்லேயும் இறங்க முடியாது. சரி, நீ வந்து அந்த பிளேனை எடுத்துகிட்டு நீ வரேன்டான்னா நீ விடுற மெசைலும் நீ விடுற ட்ரோனும் $20,000 இருக்கிற ட்ரோனை 3 லட்சம் 4 லட்சம் 3 மில்லியன் 4 மில்லியன் பிளேன் மேலே ஏவி விட்டேன்னா என்ன பண்ண முடியும்? 3 F-15 காலியாச்சு. இன்னும் என்ன சொல்கிறாங்க, அது ஃப்ரெண்ட்லி ஃபயரில் 1 காலி ஆகும். அது எப்படி 3 ஒரே சரமாரியாக விழும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கரெக்டு தான். சரி, அது போனால் போகுது. நேற்று ஒரு செய்தி, அமெரிக்காவோட போர்க்கப்பல் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு போர்க்கப்பல் மீது குவதர் 380 மெசைல், 2000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய மெசைல், அதையும் கதர் மெசைலையும் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குவதர் என்பது குவதர் இல்லை, குவதரும் தலையா மெசைலையும் செலுத்தியிருக்காங்க. அந்த தலையா மெசைல் என்பது வந்து க்ரூஸ் மெசைல், 1000 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்ல முடியும். அது வந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்ல முடியும். 2 மெசைலும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க கப்பல் தாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தோதாக இன்னொரு விஷயம் என்ன வருது, அப்ரஹாம் லிங்கன் மீது நாங்கள் 4 தாக்குதல்கள் பண்ணோம். அதுக்கு கரெக்டாக அவங்க சொன்னபடியே 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்து இன்னைக்கு அரபிக்கடலில் நின்றுட்டு இருக்கா இல்லையா அப்ரஹாம் லிங்கன்? அப்போ நீங்கள் போகிற ஜெயிக்கிறதா இருந்தால் ஏன் பின்வாங்குறீங்க?
அடி பலமா அமெரிக்கா வந்து போர் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இத்தனை நாள் நீடிக்கும்ன்ட்டு அவங்க கற்பனை பண்ணல. முதல் தாக்குதல்லையே அவங்க செயலிழந்துருவாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்கு நிலப்பரப்பு வந்துடும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அவங்க நம்பிக்கை இன்னைக்கு வீணா போயிடுச்சு. சி ஆல் செட் அண்ட் டன், அமெரிக்கா வந்து வல்லரசு, அவர்கள் போர் புரியும் தன்மை ஈரானோட பல மடங்கு அதிகம். ஆனா ஈரானோட போர் முயற்சி எல்லாமே இந்த போரை இழுக்கிறது. அமெரிக்காவோட முயற்சி எல்லாமே போரை வந்து நிப்பாட்டுறதா இல்ல இல்ல அவங்கள எங்க முடிக்கிறதுன்னு அமெரிக்காவுக்கு தெரியாம தான் இப்ப தத்தளிக்கிறாங்க. இல்ல ஈரானோட இது வந்து போரை இழுக்கிறது தானா சார்? அது எவ்வளவு லாங்கா பண்ணாங்கடான்னா, அதாவது வெறும் டைம் மாத்திரம் இல்ல, நிலப்பரப்புலையும் போரை பெருசாக்குறது பண்ணியிருக்காங்களா இல்லையா? பண்ணிட்டாங்க. பண்ணியிருக்கிறாங்களா? பண்ணிட்டாங்க. ஸோ நிலப்பரப்பு அடிப்படையிலும் கால அடிப்படையிலும் அவங்க போரை வந்து விரிவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இது வந்து ஒவ்வாது. இப்போ அமெரிக்காவோட அந்த ஆதிக்கம், அந்த பலம், அந்த மமதை பாத்தியா, எனக்கு எத்தனை பேஸ் இருக்கு பாத்தியா, என்னை தொட முடியாது பாத்தியா, எல்லாம் போச்சா? எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காரு ட்ரம்ப். அவர் தான் 10க்கு 15 பாயிண்ட் கொடுக்குறாரு. போற எப்படி இது வரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னு கேட்டா 10க்கு 15 புள்ளி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 10க்கு 10 கொடுத்தா கூட பரவாயில்ல, 15 எப்படி வரும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எனக்கு நான் கணக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இவ்வளோ புத்திசாலித்தனமாலாம் எனக்கு கணக்கு கற்றுக் கொடுக்கல. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சார் அவர் சொல்லியிருக்காரு சார். அதான் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வேற சவுதி அரேபியா நீ வா 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 வான்னு கூப்பிடுது. ஆப்கானிஸ்தான் கிட்ட அடி வாங்கும் போது பாகிஸ்தானை வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒன்றும் பண்ணல, நீ வாங்கடா அடின்னு விட்டுருச்சு. இப்போ சவுதி அரேபியா அடி வாங்கும் போது என்ன பண்ணுது? பாகிஸ்தானை கூப்பிடுது. இப்போ ஒரு தரவு சொல்றேன், ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இருக்கு. அது பார்த்து சொன்னதான் வாட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்றேன் நான். ஷாபாஸ் ஷெரீஃபே அறிவித்திருப்பது LY-80 FM-90 அன்சா சீரீஸ் மீடியம் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச், அதாவது மிதமான இலக்கை எட்டக்கூடியது, சிறிய இலக்குகளை எட்டக்கூடிய மெசைல்களை, ஏர் டிஃபென்ஸ் மெசைல்களை, அது இல்லாமல் பாகிஸ்தானி ஏர் டிஃபென்ஸ் கோர் படைகளை சவுதி அரேபியாவுக்கு அனுப்புகிறார்கள். பாகிஸ்தான் அனுப்பியிருக்காங்களா? அனுப்ப போகிறாங்க. இது ஷாபாஸ் ஷெரீஃபே அறிவிச்சிருக்கார். பாக் மூவ்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ட்ரூப்ஸ் டு சவுதி அரேபியா as மிடில் ஈஸ்ட் பர்ன்ஸ். இல்லை ஈரான் பார்த்துட்டு தானே இருக்கும் அவ்வளோ விஷயத்தையும். கரெக்டு தான் சார். அப்போ ஈரானுடைய தாக்குதலுங்கிறது நாளைக்கு பாகிஸ்தான் பக்கம் திரும்பல, ஆப்கானிஸ்தானை வச்சு அடிப்பாங்க தானே? ஆப்கானிஸ்தானை வச்சு அடிப்பாங்களோ இல்லையோ, பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்குமே 900 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. ஆல்ரெடி 2024 இதே காலத்தில் பிப்ரவரி மாதம் தான் நினைக்கிறேன், ஒரு போர் ஒன்று நடந்தது அவங்களுக்கும் இவங்களுக்கும். 2 நாள் நடந்தது, அதுக்கப்புறம் நின்றுடுச்சு. சரியான அடி கொடுத்தாங்க ஈரான் பாகிஸ்தானுக்கு. அப்போ ஜெய்ஷே ஆதில்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பை ஈரான் மீது ஏவி விட்டாருங்க. யாரு? பாகிஸ்தான். அப்போ அதுக்கு தக்க பதிலடி வந்து இவங்க கொடுத்துட்டாங்க ஈரான். அதுக்கப்புறம் அது அமைதியாயிடுச்சு. அப்படி பேச்சுவார்த்தை மூலம் சுமூக நிலை எட்டி விட்டாங்க. இப்போ நான் கேட்கறது என்னடான்னா, இப்போ நீ வந்து சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ண போய் உள்நாட்டு பிரச்சனையே வந்து தலைவிரிச்சாடுது. அமெரிக்க தூதரக அதிகாரிகளை வந்து தூதரகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், அதிகாரிகளோட குடும்பங்களை அமெரிக்கா திரும்ப வர சொல்லிடுச்சு. ஏன்? பாகிஸ்தானில் வந்து பாதுகாப்பு இல்லை. காரணம் ஏன்? குறைந்தபட்சம் ஷியாக்களின் எண்ணிக்கை பாகிஸ்தானில் 4 கோடி பேர். 4 கோடி பேருங்கிறதே பெரிய 4 கோடி பேர், 4 கோடி ஷியாக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்ப முடியும். திரும்பிட்டாங்களே, தூதரகத்தை உடைச்சிட்டாங்களே. அவங்களோட ஜனாதிபதியே ஒரு ஷியா தானே, பாகிஸ்தானோட ஜனாதிபதி. ஆமா, ஆசிஃப் அலி ஜர்தாரி ஷியா தானே, பிலாவல் பூட்டோ ஷியா தானே, ஜுல்ஃபகிர் அலி பூட்டோ ஷியா தானே. ஏன் அவங்களை நாட்டின் தந்தை என்று கருதப்படுறதில்லை, அவர்கள் நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜின்னா, முகமது அலி ஜின்னா ஷியா தானே. இல்லை, இப்போ அமெரிக்காவோட தூண்டுதல் இருக்குல்ல, நீங்கள் சவுதிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்கன்னு சொல்லுதுன்னா இப்போ அதை தாண்டி பெருசாக. ஆனால் இவங்க சவுதிக்கு ஹெல்ப் பண்ண போனாங்கடான்னா JF-17 ஏர்கிராஃப்டையும் கேட்டிருக்கான் சவுதி. அது வந்து சைனாவும் பாகிஸ்தானும் ஜாயிண்டாக டெவலப் பண்ணதுன்னு சொல்லிக்கிறாங்க. சைனா ஒத்துக்குமா? சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் தான் மறைமுக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்காவோட
நட்பு நாடா இருக்கிற சவுதி அரேபியாவுக்கு சைனாவோட சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு வெப்பன் எடுத்துட்டு போய் கொடுத்தா ஒத்துப்பா. J-15 யூஸ் பண்ண ஒரு கண்ட்ரோல் இருக்கு, அது அமெரிக்கா வந்து ரூல்ஸ் போடுங்களா. சைனா F-15 அப்போ சைனா கொடுத்த மேக்கு மொத்தமா காசு கொடுத்தானே வாங்கியிருப்பாங்க, அவங்க எங்க அடிச்சா என்னங்கிற ஒரு நிலைப்படுத்தானே இல்ல ஜாயிண்ட் டெவலப்மெண்ட். என்னைக்கு இவன் பாகிஸ்தான் எந்த வெப்பனை காசு கொடுத்து வாங்கியிருக்கான்? அப்ப இவங்க சம்மதிச்சாதான் அது நவுட்டவே முடியும். பிச்சை வாங்கியே ஆயுதங்களை சேர்த்த நாடு, பிச்சையால் பிழைக்கும் நாடு, பிச்சையால் இருக்கும் நாடு, பிச்சைக்கார நாடு பாகிஸ்தான். அப்ப எந்த தைரியத்துல அந்த வாக்குறுதி கொடுத்தாப்புல? கொடுக்க வேண்டியதுதான், சும்மா வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்க வேண்டியது தானே. ட்ரம்ப் எடுத்துட்டு கொடுக்குற மாதிரி அவர் எத்தனை வாக்குறுதி, அத்தனை விஷயத்த சொல்ல இத்தோட முடிஞ்சு போச்சு. ஈரான் சரண்டர் ஆயிடு IRGCன்னு சொன்னாரு, எங்க சரண்டர் ஆனாங்க? இறுதியான ஒரு கேள்வி சார், நீடிக்குமா இல்ல முடிவுக்கு வருமா சார்? சார் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். காஸ்பியன் சீல போகக்கூடிய எண்ணெய் மீது தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹார்மோஸ் மூடப்பட்டுள்ளது. அடுத்து சூயஸ் கால்வாய் பக்கமும் ஒரு நெருக்கடி ஹவுத்திகள் மூலம் ஏற்படுத்த போகிறார்கள். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா லிட்டனி நதியை தாண்டி இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பவுண்டரின்னு சொல்லிடுது, அது பார்டர்னு சொல்லக்கூடிய லிட்டனி நதியை தாண்டி தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்காங்க. சைனா கப்பலை தாக்கினாலும் இன்னும் போர் விரிவடையும். சைனா கப்பல்கள் இங்கே வரும், இல்லை அமெரிக்கா சைனா கப்பல்களை தாக்கினாலும் போர் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் இந்தியா வந்து எங்களுக்கு தளம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு வாயிலே வட சொல்கிறாங்க அமெரிக்கா. இந்தியா வந்து நான் கொடுக்கலன்னு திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. ஆனால் ஒன்று, இது எல்லாத்துலேயுமே இந்தியா வந்து எல்லாம் உலகமே, நான் உட்பட நீங்கள் உட்பட இதை தான் அதிகம் பேசிகிட்டு இருக்கோம். நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரையும் சாயங்காலம்? நீங்களே கூட வீடியோ போடுறதுக்கு யோசிச்சிருப்பீங்க. காரணம், இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்ச் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு துபாயில் எவனாவது நிம்மதியாக தூங்க முடியுதா? துபாயில் இனிமேல் ஏதாவது ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தணும்னா 10 வாட்டி யோசிப்பாங்களா மாட்டாங்களா? பேசி தான் தீர்க்கணும்னு இந்தியாவுக்கு முன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதாவது துபாயில் இப்போ கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோ ICCயோட தலைமை அலுவலகமே துபாயில் தான் இருக்கு. யாராவது துபாயில் போய் இனிமேல் கல்ஃப் நாடுகளில் போய் பணம் முதலீடு பண்ணலாம், ஒரு கட்டமைப்பு எடுத்துட்டு வரலாம், இங்க ஹோட்டல் கட்டலாம், இங்க பாதுகாப்பு, இங்க அமெரிக்கா இருக்காரு, அமெரிக்கா நம்மளை நல்லா பார்த்துப்பாரு, முடிஞ்சுதா? சார், ஈரான் ஒரு கலாச்சாரம் பலம் கொண்ட நாடு, அதை ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது. சொல்றதே என்ன சொன்னாங்க, 5000 வருடம் பாரம்பரியமான கலாச்சாரத்தை நாங்கள் விட்டு கொடுத்தோம். ஈஜிப்டை வந்து முதல்ல கை வச்சு கேம்ப் டேவிட் அக்கார்டுக்கு அப்புறம் ஈஜிப்டை டம்மி ஆக்குனாங்க, சிரியாவை ஒழிச்சாங்க. உலகத்தில் ஒரு அப்போ பிரச்சனை வந்தால் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல போய் கூடி பேசுறதுக்கான இயல்பான சூழல் இருந்த நாடு வந்து ஹஃபீஸ் இருக்கும்போது, அதாவது அசாதோட தந்தை இருக்கும்போது சிரியா ஒழிச்சாங்க. சிரியாவோட பொருளாதாரத்தை ஒழிச்சாங்க. சிரியாவோட ரியால் வந்து அந்த மொத்த ரீஜன்லேயே, அதாவது மொத்த அந்த கல்ஃப் ரீஜன்லேயே ஒரு அப்போ நல்ல வேல்யூவான கரன்சி. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஹமாஸை தீவிரவாதின்னு சொல்கிற இஸ்ரேலும் அமெரிக்காவும் அல்-ஷராரான்னு சொல்லிட்டு ஹயத் தஹ்ரீர் அல்-ஷம்ஸ் என்ற அமைப்பை சேர்ந்தவர் தானே அங்க கூப்பிட்டு உட்காரல தலைவராக இருக்காரு. இது இவர் தானே அழகு பார்க்குறாரு. அங்க இருக்கிற தீவிரவாதி கிட்ட நாட்டை இவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, யார் இல்லையோ அவங்க தீவிரவாதி. இவர்களுக்கு தேவைன்னா நல்லவர்களாக மாறிடுவாங்க. எப்படி பாகிஸ்தானை எப்படி கைக்கூலியா வச்சிருக்கோ அதே மாதிரி சிரியா பாகிஸ்தான் வந்து அதாவது இந்தியா மீது பேல்காம் தாக்குதல் நடத்துவதற்கு முக்கிய மைய புள்ளியாக இருந்த ஆசிம் முனீர் இவருக்கு ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல்னு சொல்லிப்பாரா இவரு? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? யாருக்கு சார் தெரியும்? பண்ண சொன்னதே அமெரிக்கா வேணாலும் இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். அமெரிக்கா வந்து அதாவது அவங்க எதிர்பார்க்கறது ஒன்று. இப்போ என்னடா பிரச்சனை என்னடான்னா, அவங்க எதிர்பார்க்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. பங்களாதேஷில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குனாங்க வெற்றிகரமாக இந்தியாவோட பக்கத்துலேயே. ஆனால் அவங்க நினச்சது ஒன்று, இன்னைக்கு நடந்திருக்கிறது இன்னொன்று. ஈரானே பெரிய தலைவலியாக இருக்குது அமெரிக்காவுக்கு. அடுத்த நாடு இதுதான் டிக்ளேர் பண்ணிட்டு போகிறாரு ட்ரம்ப். அடுத்த குறி இந்த நாடு தான் அப்படின்ட்டு. அவர் எந்த குறி வச்சாலும் அந்த குறி வந்து டெஃபினட்டாக தப்புது. அதுதான் பிரச்சனையே. சார், வெனிசுவேலா அவங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. அதாவது ஒரு உலக கண்டத்தை மேப் எடுத்து வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு பெரிய தீவு, அமெரிக்கான்றது ஒரு தனி தீவு தான். அதாவது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்பது ஒரு தனி தீவு. பிரிட்டன் ஒரு தீவு. அதை தவிர்த்து யூரோப்பும் ஏசியாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்ததெல்லாம் இல்லை, ஒரு யூரேஷிய கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதை ஒட்டுமொத்தத்தை ஆசியான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவும் ஆசியாவுக்கும் அந்த சூயிஸ் கால்வாய்க்கு அந்த பக்கம் இருந்த ஆப்பிரிக்கா, சூயிஸ் கால்வாய்க்கு இந்த பக்கம் இருந்தால் ஆசியா. டர்க்கி போயிடுச்சுன்னா டர்க்கி வந்து அது வந்து அது ஆசிய கண்டத்துலையும் இருக்குது, பாதி ஐரோப்பிய கண்டத்துலையும் இருக்குது.
பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேயும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருக்குது. இந்த பக்கம் சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறது வந்து இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுற அஜர்பைஜான் ஆகட்டும், துர்க்மெனிஸ்தான் ஆகட்டும், கசகிஸ்தான் ஆகட்டும், இந்த ஸ்தான்ஸ் சோவியட் ரஷ்யாவிலிருந்து பிரிந்த நாடுகள் எல்லாமே ஐரோப்பா கண்டத்துக்கு ஒட்டி தானே இருக்குது. வெனிசுலா வந்து ஜாயிண்டட், அப்போ அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கணமான ஒரு அதுவும் அந்த கண்டத்தில் இருக்குது. நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கண்டத்தின் யுரேஷிய கண்டத்தில் ஒரு பகுதி தானே. இதில் இருக்கிற வளங்கள் தான் அதிகம். இந்த வளங்களை கட்டுப்படுத்துவது தான் அமெரிக்காவின் குறிக்கோள். அப்போ தான் அவங்க வல்லரசாக இருக்க முடியும். ஒரு காலத்தில் பிரிட்டன் பண்ணதே இன்றைக்கி அமெரிக்கா பண்ண பார்க்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க பிரச்சனைக்கும் அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கும் என்ன வித்தியாசம்டான்னா, அன்றைக்கி இருந்த பிரிட்டனுக்கிட்ட அவங்ககிட்ட மாத்திரம்தான் தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் இருந்தது. இன்னைக்கு தொழில்நுட்பம் எல்லார்கிட்டையும் இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி பேட்ரியாட் தனியாக இயங்குது, தாடு தனியாக இயங்குது, இன்டிகிரேட் பண்ண முடியல. ஆனால் நம்மளோட சுதர்ஷன் சக்கரால இன்டிகிரேட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாத்தையும் அஸ்திராவை, நம்மளோட S-400 எல்லாத்தையும் வந்து இன்டிகிரேட் ஏஐ மூலமாக இன்டிகிரேட் பண்ணி ஒன்று அதை எடுக்கலைன்னா இன்னொன்று அடுத்தது என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு அங்கே அது நடக்கலை. ஸோ தொழில்நுட்பன்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாட்டின் சொத்தாக இல்லை. எல்லா நாடுகளும் தங்களுக்கு ஏற்றவாறு தொழில்நுட்பங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு பாதுகாப்பு அரண்களை அமைச்சிட்டு இருக்கு. ஈரானோட பாதுகாப்பு வந்து இன்னைக்கு ட்ரோன்கள் மூலம் அவர்கள் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த போர் இன்னைக்கு 6வது நாளை எட்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 10 நாளை தாண்டிச்சேன்னா அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க பாருங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி. ஜெயஹிந்த்.